2வது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து இருக்கிறது. நைட்ல லேட்டா வந்து தூங்குறது. இன்னும் சொல்லப்போனா நெறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு தான் வந்து தூங்குறாங்க. அதே மாரி நைட்ல ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிறது. டைஜஷன் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனாலயும் தூக்கம் வந்து சரியா இருக்காது. ஸோ சரியான இரவு தூக்கம் இல்ல அப்படின்னா, உங்க செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய திறனும் வந்து அதிகமா வந்து ஆயிடும். ஸோ அதனால 18 வயசு பையனோட உடம்புல 40 வயசுக்கான சேஞ்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 3வதாக புரோட்டீன் கம்மியா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ ஏன்னா நம்ம ரெகுலரான ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பாரு, இல்ல ரசம் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவுக்கு புரோட்டீன் கிடையாது. ஸோ நெறைய பயறு வகைகளையோ, இல்ல வந்து முட்டை, இல்ல வந்து அசைவ உணவுகள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கல அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைக்காது. நம்மளுடைய முடி அப்படிங்கிறது கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரதத்தினால ஆனது. ஸோ புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஹேர் ஃபாலும் ரொம்ப ஈஸியாவே வந்து வரும். 4வதா நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு, அதே மாரி நெறைய ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரி எடுத்துக்கும் பொழுது, நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய சீபம் செக்ரீஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் எண்ணெய் பசை தன்மை இருக்கக்கூடிய ஒரு செக்ரீஷன் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா, அங்க பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் வளர ஆரம்பிச்சு, நமக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வருது. ஆனா நாம எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறோம், இது ஒரு டாண்ட்ரஃப்ன்னு நெனச்சுட்டு, டாண்ட்ரஃப்க்கான ஷாம்பு மட்டும் வாங்கி போடுறோம். அந்த ஷாம்பு வாங்கி போட்டா என்ன ஆகும்? 2 நாள் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். 3வது நாள் அது க்ரீஸியான ஒரு மெட்டீரியலா, இல்ல வந்து தலையிலேருந்து பொடுகு மாரி உதிரக்கூடிய ஒரு நிலை. இந்த மாரியான ஒரு நிலை உருவாகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு, அதே மாரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பிஸ்கட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, சிப்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதனாலேயும் நமக்கு முடி கொட்டுதல் அதிகமா இருக்கு. ஸோ அதேபோல டாண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதில நெறைய டெப்ரிஸ் வந்து வரும். அது நம்மளுடைய வேர்க்கால்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையே வந்து தடுத்துரும். அதனால தொடர்ந்து ரொம்ப நாள் உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு ஈஸியா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காரணங்களால தான் உங்களுடைய முன்னெற்றியில வழுக்கை வந்து உண்டாகுது. அதேபோல ஹேர் ஃபாலும் இருக்கு. டாண்ட்ரஃப்பும் இதனால தான் இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், ஹிஸ் வெல்னஸ் ஃபார் ஹர் ஹாப்பினஸ். ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.